ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சுவையான பெப்பர் கத்திரிக்காய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கத்திரிக்காய், கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் 2, ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடு ஏறினதை நம்ம கடுகு உளுந்து நம்ம போட்டுக்கணும். அது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நீங்கள் வதக்கும் போது லேசாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கணும். நமக்கு கத்திரிக்காய் போட்டுக்கணும். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போது இந்த 4 பல்லு பூண்டு இதை இடித்து வச்சு அது மேலே இப்படி தூவி அது ஒரு வதக்கணும். தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுக்குங்க. தெளித்து விட்டு நான் ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். உப்பு காரம் பார்த்துக்குங்க. இதுக்கு இடையில இந்த மாதிரி மூடின பிறகு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நம்ம அப்பப்போ வதக்கி விடணும், மூடி விடணும். இது மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்க தான் அந்த கத்திரிக்காய் நல்லா வேகும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்க விடணும். வதங்கின பிறகு தான் நம்ம இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். துருவல் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா கிளறிக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. கத்திரிக்காய் பெப்பர் ஃப்ரை முடிஞ்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சாப்பிட போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பாருங்கள். அப்புறம் நீங்களே திரும்ப செஞ்சு செஞ்சு தருவீங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், நல்லா வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களால் முடியும். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.